கல்யாணத்தின் நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஒரு வழியாக வெண்ணிலா ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி விஜய் காவேரி சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா வெண்ணிலா பிரச்சனை திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ திரும்பி அவங்க மெமரி லாஸ் போய் திரும்பி முதல்லேருந்து ஆரம்பிக்காமல் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி விஜய் காவேரி ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு விஜய் தலைமறைவாக இருந்துகிட்ருப்பாங்க. காவேரி கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு போலீஸும் எல்லாம் கேட்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பொண்ணை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அந்த நர்ஸெல்லாம் சொல்ல இவங்க அப்படியே பயந்து போயிடுவாங்க. உடனே அவங்க மாமாவை பார்த்ததுமே வந்துட்டு காவேரிக்கு டவுட் வந்துடும். அவங்க மாமா வந்துட்டு காவேரி கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டே இருப்பார், தயங்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் வந்துட்டு பக்கத்துலேயே ராகினி இருந்தனால எதுவுமே சொல்ல முடியாமல் ஆகிடும். திரும்பி வந்துட்டு காவேரி அவங்க மாமாவை கூப்பிட்டு தனியாக கேட்பாங்க. உண்மையாலுமே வெண்ணிலா வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டாளா இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா, உண்மையை சொல்லுங்கள், உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணுற கேரக்டரே கிடையாது, அவள் போல்டாக தான் இருந்தா, நான் விஜய் விட்டு லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிடுவேன், இனி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி போல்டாக தான் பேசிட்டு போனால், பட் சடனாக எப்படி சூசைட் பண்ணிக்குவா, அவளுக்கு என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்கள், அந்த பசுபதி இங்கே ஆளையே காணோம், அவன் போட்டு ஏதாவது திட்டமாக இது, எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, உண்மையாலுமே வெண்ணிலா சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, விஜய் கிடைக்க மாட்டார், விஜய் கிடைக்கவே மாட்டார் அவர் லைஃப்பில், இந்தளவுக்கு வெறுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே பேசுவார். உடனே காவேரிக்கு அங்கே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக சந்தேகம் வந்துடும். இவர் மொழியும் சரியில்லை, இவர் வார்த்தையில் சுத்தமும் கிடையாது, இவர் ரொம்ப பிறண்டு பேசுகிறாரு, இவருக்கு பின்னாடி ஏதோ கண்டிப்பாக உண்மை இருக்கும், கண்டிப்பாக இது வந்து வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கவே கிடையாது, இது என்னங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து விஜயை வெளியில் கொண்டு வர முடியும், அது போக வெண்ணிலாக்கும் ஏதோ ஆயிடக்கூடாது, கடவுள் புண்ணியத்தில் வெண்ணிலா எப்படியாவது பொழைச்சி மீண்டு வந்துடணும், எதுக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்குதுன்னு தெரியல, ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, திரும்பி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி மெமரி லாஸ்லேருந்து இப்போ தான் குணமாகி வந்திருக்காங்க, டாக்டர் வேறு கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது, வெண்ணிலா நல்லா இருக்கணும், கடவுளே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்கள் காரணமாக இருந்தோம்னா தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இதெல்லாம் வேணும்னு பண்ண கிடையாது, விஜய் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரக்கு விஜய் என்னோடைய வாழ்க்கையை நாங்கள் வாழணும்னு நினச்சி மட்டும்தான் இப்படி பண்ணோம், பட் வெண்ணிலா மேலே எந்த விதமான கோவமும் இந்த பொண்ணை பழி வாங்கணுன்ற எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து காவேரி மிரட்டுவாங்க, ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், விஜய் வந்துட்டு இப்போ எங்கே காணாமல் போனார், எங்கே ஒளிஞ்சிருக்காரு, இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையாக சொல்லிடு, வெண்ணிலாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக உன் புருஷன் வந்து ஜெயிலுக்கு போகிறது உறுதி, நீ என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அவனை நீ வெளியில் கொண்டு வரவே முடியாது, உன் வாழ்க்கை முழுக்க நீ இப்படியே அழுதுகிட்டு இருக்க வேண்டிதான், எல்லாரும் அழுகணும், வெண்ணிலா அழுகணும், எல்லாரும் உன்னை சுற்றி இருக்கவங்க அழுகணும், நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு எப்போ பார்த்தாலும் நினச்சி திட்டம் போட்டுட்ருக்கேல்ல, அதுக்கு தான் கடவுளாக பார்த்து உனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காரு, அழுதுகிட்டே இருக்கா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது, அது என்னங்கிறத நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னோடனே டக்குன்னு ராகினியோட ஃபேஸ் மாறிடும். இவன் இப்படி சொல்கிறான், ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ, இல்லை வெண்ணிலாவோட மாமா இவக்கிட்டாவது உளறிட்டாரான்னு தெரியலையே, சரி இருந்தாலும் சமாளிப்போம், இவன் ஏதோ போட்டு தான் வாங்குறா கண்டிப்பாக தெரியுது, இவளுக்கு டெஃபினட்டாக ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவளோட பேச்சே வேறு மாதிரி இருந்திருக்கும், நம்மளே பிளாக்மெயில் பண்ணியிருந்திருப்பா, ஸோ இவன் ஏதோ போட்டு வாங்க ட்ரை பண்ணுறா, நம்ம எதுவும் வந்துட்டு மாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இப்போயும் வந்துட்டு உன்னோட கீழ்த்தரமான புத்தி மாறவே மாறாதா காவேரி, என்ன சொல்கிற, இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளுக்கு நல்லதை நினைக்காம இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு சொல்கிற, அவளோட காதலை ப்ரூஃப் பண்ணுறக்கு விஜய் வந்து அவளை ஏமாற்றிட்டாருன்றதை ப்ரூஃப் பண்ணுறக்கு அவள் இது மாதிரி பண்ணியிருக்கா, அதை கூட நீ கேவலமாக கொச்சப்படுத்தி இப்போ பேசிகிட்டு இருக்கியா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, நாடகமாடி எல்லாத்தையும் கெடுக்கலான்னு பார்த்து வந்திருக்கியா, அவள் உயிரை வந்துட்டு பிழைக்கிறவளாக இருந்தால் கூட வந்துட்டு உன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா நீ இங்கே நிற்கிறதெல்லாம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்லேயே வெண்ணிலாவை காப்பாற்ற முடியாமல் ஆயிரும், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, அவங்க மாமாட்ட சொல்லுவாங்க, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணுனாலும் கேளுங்க, ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு எவ்வளோ நாளாக ஆனாலும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா சொல்ல, உடனே ராகினி சொல்லுவாங்க, நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும், உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் தான் வந்துட்டு வெண்ணிலா யாருன்னே தெரியாது, வெண்ணிலாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நீயும் உன் புருஷனும் மாற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் எதுக்கு வரணும், அப்போ உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கனால தானே நீங்கள் இங்கே வந்து இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. உடனே ராகினி கேட்க, ஐயோ தயவுசெய்து கொஞ்சம் சும்மா இரு ராகினி, அறிஞ்சோ அறியாமலும் நாங்கள் இந்த தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ண கிடையாது, வெண்ணிலா பண்ணது டூ மச்சான ஒரு விஷயம், என் புருஷனையும் என் குடும்பத்தையும் பிரிக்கிறதுக்காக அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணா, அதுக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசணுமே தவிர, நான் நிவின் கரெக்டாக கால் பண்ணுவார் காவேரிக்கு, காவேரி என்ன காவேரி ஆச்சு, நீ எங்கே இருக்க, ஹாஸ்பிட்டலையாக இருக்க, நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம், இது எல்லோரும் சேர்ந்து போடுற பிளான் மாதிரி தான் எனக்கும் தோணுது, குமரன் அண்ணா எல்லாத்தையும் இப்போ தான் சொன்னார், கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும், இந்த பசுபதி ராகினி எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் பின்னாடி இவங்க தான் இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது,
வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் இருக்கேன். குமரன் அண்ணாவும் அங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. முதல்ல வெண்ணிலாவோட மாமா கிட்டே என்ன நடந்துச்சுன்றதை தெளிவாக கேட்போம். அதுக்கப்புறமா நான் என்னதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். நீ எதுக்கும் பதட்டப்படாத. வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருக்காங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க, வீட்டில் எல்லோரும் சேஃபாக தான் இருக்காங்க. அங்கெல்லாம் எதுவும் போலீஸ் வரல. பட் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின் ஷாக் ஆகிடுவார். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. முதல்ல உன்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லியே ஆகணும் எல்லாருக்கிட்டேயும். அப்போ தான் வந்துட்டு உன்னோட சேஃப்டியும் வந்து நம்ம பார்க்க முடியும். நீ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிவின் சொல்லுவார். உடனே ராகினி வந்து போலீஸ் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்ததுமே ராகினி ஓடி போய் அந்த போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த காவேரியும் இதில் ஒரு கூட்டாளு தான். அவங்க புருஷனுக்கு வந்துட்டு எதிராக எல்லாத்தையும் பண்ணது அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வெண்ணிலாக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணதே இவங்க 2 பேரும் தான். முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், அப்போ தான் நிறைய உண்மை வெளியில் வரும். விஜய் வந்துட்டு இவளை வெண்ணிலா கூட சேர விடாமல் தடுத்து வச்சுருந்ததே காவேரி மட்டும்தான். அதனால் நீங்கள் முதல்ல காவேரி தான் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். காவேரி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து விஜய் வந்துடுவார் வெளியில். ஸோ இவளை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி எல்லா உண்மையும் கேட்டிங்கனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு போலீஸ் சொல்லுவார், அப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட முடியாதுமா. எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து காரணம் வந்து விஜய்னு மட்டும்தான் எல்லா ப்ரூஃப்லேயும் இருக்குது, எல்லா எவிடன்ஸ்லேயும் இருக்குது. இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் நம்ம இந்த பிரச்சனையில் இழுக்க முடியாது. முதல்ல விசாரணை பண்ணலாம். விசாரித்து இந்த பொண்ணு மேலே ஏதாவது தப்பு இருக்குங்கிற பட்சத்தில் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க அந்த இடத்துல. உடனே பார்த்தீங்கன்னா குமரன் கால் பண்ணுவார். காவேரி நீ எதுக்கும் பயப்படாத, நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்துட்டுருக்கோம். அம்மா, கங்கா, யமுனா எல்லாருமே நாங்கள் வந்துட்டுருக்கோம். எல்லாருமே நாங்கள் கூட தான் இருக்க போகிறோம் இனிமேல். இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வந்துட்டு நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே வேலைக்காகாது. இது வந்து கை மீறி போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமே வந்து இதிலேருந்து வெளியில் கொண்டு வரணும் உங்களே, அப்போ தான் முடியும். விஜய் வந்துட்டு இதில் வெளியில் கொண்டு வரணும். இது எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து போடுற பிளான் மாதிரி தான் தெரியுது. இந்த வெண்ணிலா ஏன் இப்படிலாம் பண்ணுறா? உண்மையாலுமே வெண்ணிலா மேலே உனக்கு சந்தேகம் இருக்கா காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மாமா, கண்டிப்பாக வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ தான் அவங்க மாமாட்ட நாங்கள் பேசி பார்த்தா அவங்க மாமாவும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது மாமா. கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலா சூசைட் பண்ணியிருக்க மாட்டா. இங்கே பசுபதி வந்து ஆளையே காணும். பசுபதி சரி, அன்பே சரி, ஆளையே காணும். ஒருவேளை அவங்களா ஏதாவது கொலை முயற்சி பண்ணி அந்த பழியை வந்துட்டு என் மேலேயும் விஜய் மேலேயும் போடுறதுக்கு வேண்டி இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிறதுக்கு வேண்டி தான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வெண்ணிலாவோட மாமா என்கிட்ட ஏதோ சொல்ல வராரு, ஆனால் வந்துட்டு ஏதோ தயங்குறாரு. கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு விசாரித்தா எல்லா உண்மையும் வெளியில் வரும்னு எனக்கு தோணுது மாமா. விஜய் வந்துட்டு எப்படியாவது காப்பாற்றிடணும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு மாமா. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். அதனால் விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு தான் மாமா இருக்குது. எனக்கு சத்தியமாக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் மாமா லைஃப்பில் ஃபுல்லாமே இப்படியே நடக்குது? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்? எல்லாத்துக்கும் எப்போதும் நல்லது மட்டும்தானே நினச்சிருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சுத்தமாக தெரியல. அதை போக உங்ககிட்ட எல்லார்ட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்போ சொல்லலாம், அப்போ சொல்லலாம்னு நானும் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இதுக்கு மேலேயே அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அது எப்போவுமே சொல்ல முடியாமல் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே காவேரி நினச்சிக்குவாங்க. இந்த குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நம்ம குழந்தைய வந்துட்டு சேஃபாக வளர்த்து பெற்றெடுக்கணும்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். நிவின் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் டேரெக்டாக வாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க குமரன் கிட்ட.